மீன ராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தில் இருக்காங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வந்து 7.5 சனி வந்து அவங்களுக்கு வந்து பாடப்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து ஆ, ஜென்ம சனியில் இருக்காங்க. ஸோ சனி வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கும். அது இந்த மென்டல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ப்ரீ ஆக்குபைடு மைண்ட்னு சொல்லுவோம். மைண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஒரு வெக்கேஷனில் போனால் கூட நிம்மதியாக போக முடியாது. ஏன்னா வெக்கேஷன் போன இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எனக்கு கார் ரன் பண்ண முடியல, என்ன ஹோட்டல் சரியா இல்லை, நான் போன இடத்துல டிக்கெட் கிடைக்கலன்னு அங்கே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது மாதிரி சனி வந்து ஜென்மத்திலேருந்து இவங்க வந்து பாடாப்படுத்திட்டு இருக்குங்கிறது தான் உண்மை வந்து மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க போது ஒரு ஒரு நல்லதொரு காலகட்டம் தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ராசியின் மீது வந்து கடந்த 6 வருஷமாகவே கிடையாது. குருபலம் அப்படிங்கிறது மீனராசிக்கு கடந்த 6 வருஷமாக இல்லை. இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போது வந்து குரு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ 5ஆம் வீடுங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ குரு வந்து உங்களுடைய ராசியும் பார்க்க போகிறாரு, உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்க சனி பகவானையும் பார்க்க போகிறாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க போது. ஸோ குருபலம் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வர்றதால குரு வந்து உங்களுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸோ ஜென்மசனி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும், அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். பிரச்சனைகளை கொடுக்குன்னு சொல்கிறத விட இனிமேல் வந்து அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா, நிறைய வேலை பார்த்தேன், இது வரைக்கும் எனக்கு வந்து நல்லது ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, சேலரி ஹைக் கிடைக்கலன்னு இது வரைக்கும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரொமோஷன்றது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், சேலரியும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வேலையே போயிருந்தா, அதாவது நிறைய லே ஆஃப் சீசன் இருக்கு இல்லையா, சில பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஜூன் மாதம் ஆரம்பித்த உடனே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் ஃபுல்லாகவே வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லது ஒரு வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதால இதுக்கு முன்னாடி மணி வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா குரு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு வரதால் வந்து அந்த லாஸஸ் எல்லாம் வந்து நிறையவே ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி பணம் மழை வந்து கொட்டக்கூடிய அளவு கூட டைம் வந்து மாற்றி கொடுத்துரும். சுயஜாதகம் நல்லா இருந்தாக்க ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்லது அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். ஆனால் உங்களுடைய பர்சனல் சார்ட் சொல்லுவோம் இல்லையா, உங்களோட நேட்டல் சார்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அந்த அளவுக்கு பணம் வருமானன்றதை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ மீனராசிக்காரங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே வந்து ஒரு 7.5 சனியால் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு வந்து அந்த 7.5 சனியால், அதுவும் குறிப்பாக ஜென்ம சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலே உயரம் ஆரம்பிக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குச்சனூர் சென்று சனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலே ஜென்மசனியால் ஏற்பட்ட தாக்கங்கள்லாம் குறைந்து குரு பகவானால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள்லாம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும்.